ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். சங்கீதம் 119:37. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நிலைக்கண்ணாடி ஒருவரின் வெளித்தோற்றத்தின் நிலையை காட்டும். உள்ளான மனுஷனின் நமது ஆத்மாவின் நிலையை அது காட்டாது. அதற்கு பரிசுத்த வேதாகமும் என்ற கண்ணாடியே அவசியம். நிலைக்கண்ணாடியின் முன் நின்று தனது முகத்தை பார்த்து ரசிப்பதிலும் தலைமயிரை மாற்றி மாற்றி சரி செய்து பார்ப்பதிலும் பல மணி நேரத்தை செலவு செய்கிறோம். அனுதினம் வேதாகமத்தை வாசித்து நம்மை நாமே ஆராய்ந்து அறிந்தால் நமது ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும், அழிவுக்கு விலக்கி நம்மை காக்கவும் முடியும். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருக்கும். இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கண்ணாடி காட்டும் முகம் நாளை மாறிப்போய் முதுமை நிலை அடையும். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ற கண்ணாடியோ என்றும் அழியாத நமது ஆத்மாவை பிரதிபலிக்கிறது. இந்த வார்த்தைகளுக்கு முன் நின்று நமது வாழ்வை பார்ப்போமானால் நமது உண்மை நிலை தெரியும், சரி செய்ய வேண்டிய காரியங்கள் தெரியும். அதனால்தான் அநேகர் இந்த வார்த்தை என்னும் கண்ணாடிக்கு முன்பாக நிற்பதை விரும்புவது இல்லை. தேவ பிள்ளையே, நமது வெளி அழகு முக்கியமா, நற்குணசாலிகளாக இயேசுவை தரித்து கொள்வது முக்கியமா? நமது பாவ நிலையை படம் பிடித்து காட்டுகிற வேத வாக்கியம் என்ற கண்ணாடிக்கு முன்பாக தினமும் உட்காருவோம். நமக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்க வேத வாக்கியங்களை பற்றி பிடிப்போம், ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த வேதாகமும் இந்த கண்ணாடியின் முன்பாக நான் நின்று தினந்தோறும் என்னை சரி செய்து கொள்ள கிருபை தாரும். அப்பா, உம்முடைய வசனத்தால் எங்களை தினமும் நடத்தி எங்கள் குறைவுகளை மன்னியும். துணிகரமான பாவங்களுக்கு எங்களை விலக்கி உமது கிருபியால் எங்களை எந்நேரமும் காத்தருளும். நாங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன நர்மியமாக இருக்க கற்றுத்தாரும். உம்மை தவிர நாங்கள் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. நீர் எங்கள் ஜீவனின் பலனானவர் என்ற விசுவாசத்தில் நிலைத்திருக்க கிருபை தாரும். ஆண்டவரே, நீர் எங்களது தேவைகளை சந்தித்ததற்காகவும் சந்திக்கப்படாத தேவைகளை நீர் தர இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, மற்றவர்களை நாங்கள் உருக்குலைத்து விடாமல் கட்டி எழுப்பும்படியாக எங்கள் பேச்சை காத்துக்கொள்ள உதவி செய்தோம். கர்த்தாவே, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் சமாதான பிரபுவின் ஆளுகை குடும்பங்களில் தந்தரவும் சமாதான குலைச்சல்கள் நீங்கி பிரிந்திருக்கும் குடும்பங்கள் சேர்ந்து வாழவும் பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிகளுக்கு இடையே உள்ள உறவு விரிசல்கள் சரி செய்யப்படவும் குடும்பங்களில் தேவ அன்பு வெளிப்படவும் ஜெபிக்கிறோம். அப்பா, பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் பிள்ளைகள் அனைவரும் கல்வியில் முழு கவனம் செலுத்தி படிப்பதற்கு வேண்டிய ஞானத்தை தந்தள்ளி தீய நண்பர்களுக்கும் தீய பழக்கங்களுக்கும் விலக்கி தங்களை காத்துக்கொள்ளவும் ரட்சிக்கப்பட்டு பெற்றோரை கனபண்ணி வாழவும் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். அப்பா, சமூக வலைத்தள பாவங்களிலும் ஆன்லைன் சூதாட்டங்களிலும் போதை பழக்கங்களிலும் சிக்கி தங்கள் வாழ்வை நாசமாக்கி கொண்டிருக்கும் மக்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் வாலிபர்கள் இந்த பழக்கங்களுக்கு தங்களை விலக்கி காத்து கொள்ளவும் ஜெபிக்கிறோம். அப்பா, பல ஆண்டுகளாக அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலைக்காக முயற்சித்துக் கொண்டிருப்போருக்கு உங்க தயவினால் தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பை பெற்று மன உளைச்சலின்றி ஆசீர்வாதமாய் வாழ கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, முதிர் வயதில் எலும்பு தேய்மானங்களோடும் இரத்த அழுத்த நோய், சிறுநீரக வியாதியினால், நுரையீரல், கல்லீரல், கணையம் சம்பந்தப்பட்ட வியாதிகளினால், பற்பல பலவீனங்களினாலும் மனச்சுமைகளோடு காணப்படும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தமது அன்பு கரங்களால் தாங்கி தக்க பலனை தந்து சமாதானத்தோடு வாழ தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிரசவத்தை எதிர்நோக்கி இருக்கிற கர்ப்பஸ்திரீகளை கர்த்தர் பலப்படுத்தி குழந்தையை பாதுகாத்து சுகப்பிரசவமாக ஈண்டெடுக்க கிருபை தந்தள்ளவும் திருமண வயதில் இருக்கும் அனைவருக்கும் ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளி ஆசீர்வாதமாக குடும்ப வாழ்வு அமையவும் அந்நாளை நினைத்தருண தேவன் குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கும் சகோதரிகளின் கண்ணீரை களிப்பாக மாற்றி சந்தானம் விருத்தியடைய செய்யவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும் பயணம் செய்யும் ஒவ்வொரு மக்களும் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி பாதுகாக்கப்படவும் பாதுகாப்பான பயணங்களை அனுபவிக்கவும் கிருபை தந்தல் வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். கடன் தொல்லையினால் கஷ்டப்படுகிற மக்கள் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ தேவன் வழிகாட்டிட வேண்டும் என ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பல் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிக மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.